இங்கே எல்லாரும் சிக்கனமா இருக்கணும்னு நெனச்சுக்கிட்டு, கஞ்சத்தனமா தான் இருக்கிறாங்க. சிக்கனத்துக்கும், கஞ்சத்தனத்துக்கும் ஃபர்ஸ்ட்டு நம்ப ஒரு விளக்கத்த தெரிஞ்சுக்கணும். சிக்கனங்கிறது வேற, கஞ்சத்தனங்கிறது வேற. நம்ம செய்ய வேண்டிய வேலைகளுக்கு குடுத்து செய்றது தான் சிக்கனம். அதே கஞ்சத்தனங்கிறது நமக்கு தேவைங்கிறது தெரிஞ்சும் கூட அத வாங்காம, அத நம்ம யூஸ் பண்ணிக்காம இருக்கிறது தான் கஞ்சத்தனம். இன்னும் சில பேர் ஆடம்பரம். ஆடம்பரம்னா என்ன? நமக்கு தேவைக்கும் மீறி இது இல்லனாலும் நம்மளால இருக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்துலயும், நம்ம அத கடனுடன் வாங்கி வாங்குறோம் பார்த்தீங்களா? அதுதான் ஆடம்பரம். இருக்கிறத வச்சு நம்ம வாங்குறதுக்கு பேரு ஆடம்பரம் கிடையாது. நமக்கு ஒரு ரூ. 100 இருக்குன்னா, அதுல நீங்க ஒரு ரூ. 20 சேர்க்கிற அளவுக்கு நீங்க ஒரு பொருள வாங்குறீங்கன்னா, அதுக்கு பேரு ஆடம்பரம் கிடையாது, சிக்கனம். இதே கஞ்சத்தனம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 100 இருக்குது. ஆனா, நான் ரூ. 1 கூட நான் குடுத்து எதுவும் வாங்க மாட்டேன். எனக்கு ஃப்ரீயா குடுத்தா பரவால்ல, அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தான் கஞ்சத்தனம்னு சொல்லுவாங்க. ஆடம்பரங்கிறது, நான் கடன் வாங்கியாச்சு, அத நான் வாங்கி வீட்ல வைக்கணும். மாசம் மாசம் நான் கடன குடுத்துக்கிறேன். அப்படின்னு சொல்லி வாங்குறது ஆடம்பரம். இந்த ஆடம்பரமும் கஞ்சத்தனம் தான் வேணான்னு சொல்றோம். ஆனா, சிக்கனமா இருக்கிறது நல்லதுன்னு. சிக்கனமா எந்த மாதிரி விஷயத்துல இருக்கலாம்? கஞ்சத்தனமா எந்த மாரி விஷயத்துல இருக்கக்கூடாது? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம அ சிக்கனம் பார்க்கலாம். சிக்கனம்னா என்னது? ஒரு பொருள் வந்து நமக்கு தேவைப்படுது. அந்த பொருள் வந்து எதுவா வேணா இருக்கலாம். வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜா இருக்கலாம், உங்களுக்கு கட்டிலா இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு பைக்கா இருக்கலாம். ஆனால் அந்த பொருள் உங்களுக்கு தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பசங்கள ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். டெய்லி ஆட்டோவில் போனால் அதுக்கு ரூ. 200 ரூ. 300 ஆகுது. அப் அண்ட் டவுனுக்கு ஒரு நாளைக்கு ரூ. 100னாலும் அப் அண்ட் டவுன் ரூ. 200 ஆகுது. அப்போது இது நீங்கள் பைக் வாங்கி ஒரு பெட்ரோல் ரூ. 100 போட்டிங்கனாலும் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த பைக்குக்கான இஎம்ஐ கட்ட முடியுமாங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அப்போ அது நமக்கு வந்து என்ன ஆகும்? சிக்கனம். அதாவது ஆட்டோக்கு நம்ம பைக்கு பரவால்ல அப்படிங்கிறது சிக்கனம். இதே வந்து நான் கார் வாங்கணும், கார்ல தான் கூட்டிகிட்டு போணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது ஆடம்பரம். அது வந்து அ பணம் இருந்து நீங்க வாங்குனீங்கன்னா பரவால்ல. அதே நீங்க வந்து உங்களால இஎம்ஐ கட்ட முடியுமான்னு பார்க்குறதில்ல. எதுவுமே பார்க்காம நான் வந்து கார்ல என் பசங்கள கூட்டிட்டு போய் விடணும் அப்படின்னு ஒரு கெத்துக்காக நீங்க அந்த கார வாங்கி, அதுக்கு மாசம் மாசம் இஎம்ஐ கட்ட முடியாம போறது தான் ஆடம்பரம். ஓகேங்களா? ஃபுட்டு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபுட் எடுத்துக்கலாம். ஃபுட்டுங்கிறது நீங்க வந்து நல்லா ஆரோக்கியமா, அதில சிக்கனம் பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசிக்கக்கூடாது. சிக்கனமும், கஞ்சத்தனம் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. விலை மலிவா இருக்கிற பொருள வாங்கி சமைச்சு கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது பெரிய செலவ கொண்டு போய் விடும். நீங்க உங்களுடைய ஃபுட்ட வந்து அதாவது சாப்பிட்ற பொருள வந்து நல்லா தரமா நீங்க வாங்கி சாப்பிட்றது, கீரை வகைகள், மீனு இந்த மாதிரி நல்ல புரோட்டீன் நிறைந்த பொருட்கள வந்து நீங்க வாங்கி சாப்பிட்றது, பழங்கள் வாங்கி சாப்பிட்றது அப்படின்னீங்கன்னா, உங்க ஹெல்த் ஆரோக்கியமா இருக்கும். நீங்க ஆரோக்கியமா இருந்தா தான் என்ன ஆகும்? நீங்க வந்து நல்ல வேலை செய்ய முடியும். உங்களுக்கு நல்ல திறமையா, ஆரோக்கியத்தோட வேலை செய்ய முடியும். அது வச்சு நீங்க வந்து நெறையா சம்பாதிக்க முடியும். இதே மலிவான பொருட்கள வாங்கி, நீங்க வந்து தேவையில்லாத அவுட் சைட் ஃபுட்டு கூட பார்த்துக்கோங்க. இது கூட வீட்ல வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு இது சலுப்பப்பட்டுட்டு, நீங்க போய் என்ன பண்ணுறீங்க, அவுட் சைட் ஃபுட் வாங்கி சாப்பிட்றீங்க. அதில அவங்க எப்படி செய்றாங்கன்னு தெரியாது. ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றீங்க. இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது, அது நம்ம உடம்புக்கு வந்து கெடுதல் விளைவிக்குது. பின்னாடி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. இந்த மாரி விஷயத்த வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதாவது ஃபுட்டுக்கு வந்து நல்லா நம்ம வந்து நெறைய காசு செலவு பண்ணி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. தரமான பொருள வாங்கி சமைச்சு, நல்ல ஒரு சத்தான பொருட்கள வாங்கி குழந்தைங்களுக்கோ, உங்களுக்கு ஹஸ்பண்ட்க்கு சமைச்சு குடுத்தீங்கன்னா, அப்போ நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட இருக்க முடியும். நம்ம தண்டமா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த காச குடுக்க வேணாம். நீங்க இதில வந்து நீங்க கட்டுப்படுத்தி, சிக்கனம் பண்ணி நீங்க சமைக்கிறதுனால, நீங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு குடுக்க வேணாம். இங்க வந்து நல்ல தாராளமா சமைச்சு, ஒரு நல்ல சத்தான பொருட்கள வாங்கி சமைச்சு குடுக்குறது மூலியமா, நீங்களும் ஆரோக்கியமா இருப்பீங்க. நல்லா வந்து வேலைக்கு போக முடியும். நல்லா சம்பாதிக்க முடியும். எவ்வளோது காசு கொட்டி கடந்து இருந்தாலும், நீங்க ஆரோக்கியமா இல்லன்னா, அந்த காசு இருந்தே நமக்கு வேஸ்ட்டு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்த்து. இப்போ ஹெல்த் அதே மாரி தான். நம்ம வந்து எவ்வளோ வந்து நம்ம சிக்கனமா இருந்து, அ
சமைச்சு சாப்பிடாம இந்த மாதிரி வெளியில் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றதுனால நீங்கள் வந்து அவங்க ஆரோக்கியம் தான் கெட்டு போகும். அந்த காசை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க போகிறீங்க. டாக்டருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வளர்கிறதுக்கு தான் கொடுக்க போகிறீங்க. அந்த காசை வச்சு நீங்கள் நல்லா சமைச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா வந்து சம்பாதிக்க முடியும். உருவம் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அதை போல தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். அப்போது அதே மாதிரி நீங்கள் வந்து ஆரோக்கியம் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ காசு இருந்தாலும் அந்த ஆரோக்கியத்தை அந்த காசு கொடுத்து வாங்க முடியுமா? கிடையாது. அப்போது நம்ம ஆரோக்கியத்தோடு சாப்பிட்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ப்ராடக்ட் இப்போ வந்து நீங்கள் உங்கள் கம்பெனி ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க. உங்கள் கம்பெனியில் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. நல்ல ஒரு தரமான ப்ராடக்ட்டை வாங்கினா உங்களுக்கு பிஸ்னஸில் வந்து அது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். பல செய்கிற வேலைகள் வந்து அது வந்து க அந்த மிஷினே வேலை செஞ்சிடும். ஒரு 10 பேர் செய்கிற வேலை ஒரு ஆள் செஞ்சிடும். இப்போ ஒரு பேக்கிங் மிஷினாக இருக்கட்டும், ஒரு 10 பேர் கையில் வந்து நீங்கள் பேக்கிங் செய்யும்போது நேரம் வீணாகுது. அது ஆட்களோட அதிகமான நமக்கு மேன் பவர் தேவைப்படுது. இதே ஒரு மிஷின் வந்து அது செய்யுது. அது வந்து 1 மணி நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய வேலையை அது 10 நிமிஷத்தில் செய்யுதுங்கும்போது அது நமக்கு ஒரு லாபகரமான விஷயம். அதில் நீங்கள் வந்து ஒரு கஞ்சத்தனம் பண்ணி, அது இல்லை நான் ஆட்களை வச்சு நான் வேலை வாங்கிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு நேரம் செலவழிக்கும். அப்புறம் வந்து அதுக்கான ப்ராடக்ட் வந்து சரியான பேக்கிங் வந்து உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. வேலை ஆட்கள் வந்து வரலைன்னா நமக்கு வேலை வந்து டல்லாகிடும். அப்புறம் வந்து நமக்கு லாபம் கிடைக்காது. இதே வந்து நமக்கு மிஷின் அது செய்யுதுங்கும் போது அதுக்கான காசு கொடுத்து வாங்குறதுல அதை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்க போகிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க. ஒரு நல்ல பைப்பு லைனு, ஒரு நல்ல வந்து சிமெண்ட்டு, கல், இந்த மாதிரி ஜல்லி இது மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வீடு கட்டும்போது உங்களுக்கு அது தரமாக உழைக்கும். இதே வந்து சரி நமக்கு பட்ஜெட் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தரமில்லாத ஒரு மலிவாக கிடைக்கக்கூடிய பொருள்லாம் வச்சு வீடு கட்டுறீங்க, பைப்பு போடுறீங்கன்னா அப்போ அது உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும், கொஞ்ச நாள்லேயே அது உங்களுக்கு திருப்பியும் வேலை வைக்க ஆரம்பிச்சிடும். திருப்பியும் செலவாகும். நீங்கள் அப்பப்போ செலவு பண்ணுறது காட்டிலும் நீங்கள் ஒரேடியாக பண்ணுற செலவை ஒழுங்காக அழகாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வேலை வந்து கம்மியாகும். அதிகப்படியான செலவுகளை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கட்டுப்படுத்துகிறத உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இந்த மாதிரி யோசித்து பண்ணிங்கனாலே உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம இப்படி பண்ணோன்னா பின்னாடி நமக்கு வந்து செலவுகள் இருக்கும். இல்லை இந்த மாதிரி நம்ம வந்து இதுக்கு நல்ல காசு கொடுத்து பண்ணோன்னா நம்ம பின்னாடி செலவுகள் கம்மி பண்ணலாம். அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் பண்ணுறது மூலயமா உங்களுடைய அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்தி நீங்கள் பணத்தை அதிகப்படியாக சேமிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.